ஐன தத்ஹபு யா அசீஸ், ஓ கண்ணியமானவரை நீங்கள் எங்கே செல்கிறீர்கள்? 2 முறை அழைத்தார்கள். எந்த பதிலும் இப்ராஹிம் இஸ்லாம் சொல்லவில்லை. 3வதாக சொன்னார்கள், ஆதா அம்ருல்லாஹி, இது அல்லாஹ்வுடைய கட்டளையா என்று கேட்டார்கள். இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் தலை அசைத்து விட்டு வந்துவிட்டார்கள். அங்கு கணவருடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு மனிதர்களுடைய நடமாட்டம் இல்லை, காக்கா குருவியுடைய பறக்குதல் இல்லை, தண்ணீர் இல்லை, ஒன்றுமே இல்லை. கணவன் விட்டு சென்றார் என்ற ஒரு காரணத்திற்காக வேண்டி அந்த கணவனுக்கு கட்டுப்பட்டு அந்த மனைவி ஹாஜிராவும் இஸ்மாயில் இஸ்லாம் அவர்களும் அந்த சஃபா மர்வா என்ற அந்த இடத்திலே தங்கியதின் வழக்கத்தின் காரணமாகத்தான் உலகத்திலே மிகப்பெரிய அதிசயம், அதிசயங்களிலும் மிகப்பெரிய அதிசயம் என்ன வரக்கத்து கிடைத்தது? கணவனுக்கு கட்டுப்பட்டதனால ஜம்சம் நீர் அல்லாஹ் தஆலா கொடுத்தான். அந்த ஜம்சம் நீர் உலகம் முழுவதும் ஆஜிமார்கள், உம்ரா செல்லக்கூடியவர்கள் அனைவரும் எடுத்து வருகின்றார்கள், பருகின்றார்கள். அந்த நீரிலே ஷிஃபா வைத்திருக்கின்றான். நீயத்துக்கு தக்கவாறு நம்முடைய அமல்களும் அமைகின்றது. அப்போ கணவனுக்கு கட்டுப்பட்டதனுடைய வரக்கத்தின் காரணமாகத்தான் அங்கு ஜம்சம் நீர் என்று சொல்லக்கூடிய வரக்கத்தான நீர் 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை அங்கு ஏற்படுத்தி உலகம் அழிவு நாள் வரையும் இந்த ஜம்சம் நீர் உலகத்துக்கு வருகிறது சொன்னால் கணவனுக்கு மனைவி கட்டுப்பட்டதன் காரணமாகத்தான் அந்த பறக்கத்தான ஜம்சம் நீர் நாம் கிடைக்க பெற்றுள்ளோம். அதே போன்று நாமும் மனைவிமார்களும் சரி கணவனுக்கு கட்டுப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அந்த ஹாஜிரா அம்மையார் அவர்கள் விளங்கி வைத்திருந்தார்கள், என்னுடைய கணவர் அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றுவதிலே கண்ணும் கருத்துமாக செயல்படுவார், ஆகையினால் அவருடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டார். அதோடு மட்டுமல்ல, ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லப்படுகிறது. அவர்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கின்றார்கள், கால யா புனைய இன்னி அராஃபில் மனாமி அன்னி அஸ்தஹுக ஃபந்தூர் மாதா தரா, கால யா அபத்தி அல் மா துமர் சதஜினி இன்ஷா அல்லாஹ் மினஸ் சாபிரீன். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனாரிடத்தில் கேட்கின்றார்கள், சிறுவயது பாலகன், எனது அருமை மகனை உம்மை நான் குர்பானி கொடுப்பதால் கனவு கண்டேன், உம்முடைய அபிப்பிராயம் என்ன? அந்த இஸ்மாயில் இஸ்லாம் சொன்னார்கள், காலையா அபத்தி மாத்துக்குமர். அந்த சொன்ன வார்த்தையிலே விலகிக் கொண்டார்கள், நம்முடைய தந்தை அல்லாஹ்வுடைய கட்டளையின் பிரகாரம் தான் நடப்பார் என்று விளங்கி கொண்டு சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு எவ்வாறு கட்டளையிட்டுள்ளானோ அவ்வாறு நீங்கள் செய்யுங்கள், இன்ஷா அல்லாஹ் நான் பொறுமையாளராக இருக்கிறேன் என்று சொன்னார். இங்கு 2 விஷயத்தை பார்க்க வேண்டும். கணவனுக்கு மனைவி கட்டுப்பட்டதுடைய வழக்கத்தின் காரணமாகத்தான் ஜம்சம் நீர் நமக்கு கிடைத்தது. அதே போன்று நம்முடைய வீடுகளிலே கணவனுக்கு மனைவி கட்டுப்பட்டு வாழ்வார்கள், ஆனால் நம்முடைய இல்லறம் என்றும் நல்லறமாக வரக்கத் பொருந்தியதாக இருக்கும். அதோடு மட்டுமல்ல, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குர்பானி கொடுப்பதற்கு தயாராகிவிட்டார்கள். அந்த சமயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுவனத்தில் இருந்து செம்மறியாட்டை அனுப்பி, மகனாரை நீங்கள் குர்பானி கொடுக்க வேண்டாம், இந்த செம்மறியாட்டை கொடுங்கள் என்று பரிசாக கொடுத்தான் சுவனத்தில். அப்போ அந்த தகப்பனுடைய கட்டுப்பாட்டிற்கு, தகப்பனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படுத்தின் காரணமாக சுவர்க்கத்தில் இருந்தே வரக்கத்தான ஒரு ஆட்டை அல்லாஹ் தஆலா கொடுத்தான். இதிலிருந்து நமக்கு தெரிகின்றது, கணவனுக்கு மனைவி கட்டுப்படுவது, பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் கட்டுப்படுவதன் காரணமாக நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் அபிவிருத்திகளை ஏற்படுத்துகின்றான். அப்படிப்பட்ட நல்ல அபிவிருத்திகளை இத்தம்பதிகளுக்கு வாரி வழங்குவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 16 செல்வங்களை பெற்று பெரும்பாலுமாக அல்லாஹ் அனுப்புவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.